ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். சாப்பாடுன்றது உணவு மட்டும் இல்லை, அது ஒரு உணர்வு, ஒரு கலாச்சாரம். இந்த தத்துவத்தோட இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தயிர் சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள் தயிர், பூண்டு, காஞ்ச மிளகா, தக்காளி, வெங்காயம், சால்ட்டு. ஸோ தயிர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கு நல்லது, வயிற்று புண்ணு ஆக்கும். ஸோ அதனால் நம்ம தயிர் டெய்லி சாப்பிடும்போது சேர்த்துக்கினா ரொம்ப நல்லதுங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எல்லா வெரைட்டி ஆஃப் சட்னிஸ் நம்ம டெய்லி பண்ணினே இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நம்ம தயிர் சட்னின்னுட்டு நம்ம பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது முதல்ல இந்த மாதிரி பேன் சூடான உடனே தயிர் 1 கப்பு தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற இதுதான், வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கிறது தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இல்லாதது எதுவுமே இல்லை. ஸோ போய் வாங்கிட்டு வரணுன்ற மாதிரி எதுவும் கிடையாது. எமர்ஜென்சினால இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ண போகிற சட்னி இது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி தயிர் போட்ட உடனே இந்த மாதிரி அது பாயில் ஆகும்போது இப்படியே கலரி விடுங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணாலே போதுங்க. சட்னிக்கு தானே மிக்சியில் தானே அரைக்க போகிறோம், அதனால் இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ 1 கப்புக்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 வெங்காயத்தை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, எந்த அளவுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இப்படி தயிர் பாயில் ஆகும்போது இந்த மாதிரி உடஞ்சிடும் எல்லாமே. ஸோ இதோட நம்ம கொஞ்சம் கேப் பண்ணிட்டு இந்த வெங்காயத்தை கட் பண்ணது இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இதோட தக்காளி, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதோடையே அதுவும் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சுன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதோட நம்ம பூண்டு போடலாம். எவ்வளோ பூண்டு வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாமே நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கோங்க. ஸோ அதனால் யாராவது வந்தால் கூட நம்ம என்ன சட்னி பண்ணுறது புதுசாகன்னும் போது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஸோ காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ தேவைன்னுட்டு அதுக்கு தகுந்தபடி நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி குக் ஆகிடும் நல்லாவே. இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சுன்னா எடுத்துடலாம். இதில் நம்ம எண்ணெய் கிண்ணெய் எதுவுமே இப்போ போட தேவையில்லைங்க. எல்லாமே இப்படி இந்த தயிரிலேயே வெந்துடணும். இந்த சட்னி எதுக்கு நான் செட் ஆகும்னா, தோசைக்கு, உங்களுக்கு இட்லிக்கு நல்லா இருக்கும், சப்பாத்திக்கு நல்லா இருக்கும். ஸோ ஈவன் நீங்கள் கீ ரைஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த தயிர் பச்சடி நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த தயிர் பச்சடிக்கு பதிலாக இந்த தயிர் சட்னி வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
ஸோ இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லைங்க. இந்த தயிரே வந்து நம்மளுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ தேவைன்னுட்டு நம்ம வந்து ஒரு அந்தாஜாக நம்ம போட்டுக்க வேண்டியது தான். இதோட நீங்கள் வந்து சட்னி பண்ணும்போது கொத்தமல்லி வந்து ரொம்ப நல்லது, கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம். ஸோ அதனால் சும்மா வந்து ஒரு அளவுக்கு இது ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாங்க. ஸோ இதை போட்டுட்டு இப்போ அடிச்சிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். தயிர், வெங்காயம், தக்காளி எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும்னா கூட நீங்கள் அரைச்சிக்கலாங்க. ஸோ எப்போவுமே நம்ம சட்னி பண்ணால் என்ன பண்ணுவோங்க, நம்ம வந்து தாளிக்கிறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு சின்னதாக வந்து நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், அழகாக வந்து நீங்கள் வெஜ் ரைஸுக்கு, கீ ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். தாளிக்கிறது வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான். ஸோ பட் நான் வந்து எல்லா சட்னிக்கும் நம்ம தாளிக்கிறதுனால நம்ம இதை வந்து தாளிக்கிறோம். கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், உளுத்தம்பருப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சிம்பிளான தயிர் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.